அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய அதிராம்பட்டினம் மண்ணில் வாழ்கிற எங்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அதிராம்பட்டினத்திற்கு பேசுவதற்கான பெரும் வாய்ப்பு என்று இந்த களத்தில் என்னையெல்லாம் அழைத்தபோது நான் ஒரு பசுமாட்டை, அந்த தாய்மாட்டை தேடி எப்படி கன்றுக்குட்டு ஓடுமோ அதுபோல ஒரு தாய் பசுவை தேடி வருகிற கன்றை போல உங்களை தேடி நானும் என் தம்பிகளும் எங்கள் அண்ணன் இமாயின் அவர்களும் வந்திருக்கிறோம். ஆம், உலகத்தீரே கைபர் போலன் களவாய் வழியாக எங்கள் தேசத்திற்குள் பஞ்சம் பிழைக்க வந்த பரதேசிகள், ஆரிய பார்ப்பன கூட்டம் எங்களை பார்த்து சிறுபான்மை என்கிறது. எங்களை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் அரேபியர்கள் என்கிறது. வணக்கத்திற்குரிய சொந்தங்களே, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது என்பது வடக்கே வாழ்கிற வடக்கில் இருக்கிற இஸ்லாமியர்களைப் போல மன்னர்களால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல நாங்கள். பிறகு நாங்கள் யார்? உலக பூமி பந்தில் இந்தியா என்கிற பெருநிலத்தில் தென் பிராந்தியத்தில் இஸ்லாம் என்கிற இனிய புனித மார்க்கத்தை ஏற்ற முதல் மாந்தன் சேரமா மன்னனின் பேர பிள்ளைகள் நாங்கள். இந்த பூமி பந்தில் தென் பிராந்திய தென்னிந்தியாவில் இருந்து சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் பெருமகனாரை சந்தித்த தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாங்கள். நாங்கள் இஸ்லாத்தை இந்தியாவிற்கே அறிமுகப்படுத்தியவர்கள் நாங்கள் தான், தமிழர்கள் நாங்கள். ஆம், இஸ்லாம் என்கிற இனிய புனித மார்க்கத்தை இந்திய பெருநிலத்திற்கு, தென் பிராந்திய தேசங்களுக்கு, தென்னிந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் தமிழர்கள் நாங்கள். எதற்காக? எங்களை எல்லாம் சாதிய கூறுகளாக, நீ பறையன் பள்ளன், நீ தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு என்று சொன்னபோது ஒரு மார்க்கம்தான், வா நாம் அனைவரும் சேர்ந்து நிற்போம், கட்டி தழுவிக் கொள்வோம் என்று அழைத்த புனித மார்க்கம் இஸ்லாம். அந்த இனிய புனித மார்க்கத்தை தமிழ் சமூகத்தின் மக்கள் நாங்கள் இந்திய பெருநிலத்திற்கு கொண்டு வந்தோம். இது எங்கள் வரலாறு. எங்களை பார்த்து ஆடு மாடு மேய்க்க வந்த அன்னக்காவடி நாய் எச் ராஜா சொல்றான், நீ சிறுபான்மை, அதுல நீ வெக்கப்பட்டுக்கிற. அர்ஜுன் சம்பத் சொல்றான், உன்னை சிறுபான்மைன்னு, உனக்கு வெக்கம் இல்ல? நீ எப்பேற்பட்ட இனத்தின் மகன்? ஓடுகிற காட்டாற்று நதிநீரை தடுத்து நிறுத்தி உலகத்திற்கே வேளாண்மை என்கிற பேராண்மையை கற்றுக் கொடுத்த கரிகாலனின் பேரன் இல்லையா நீ? உனக்கு அந்த திமிர் வேணாமா? இல்லையே. ஆண்டாண்டு காலமாக அடிமை சாசனம் திராவிட திருட்டு கூட்டத்திடம், இந்த கருணாநிதி வகைராவிடம், ஜெயலலிதா வகைராவிடம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு விடுதலைக்காக காத்து நிற்கிறீர்களே, இது எந்த விதத்தில் ஆறாம்? நீங்கள் எப்பேற்பட்ட மார்க்கத்தின் மக்கள்? பெண்கள் எல்லாம் புர்கா போட்டுக்கொண்டு இருக்க வேண்டும், அவர்கள் அடிமையின் சின்னம். இவர்களின் விடுதலைக்காக நாங்கள் முத்தலாக் சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்கிறான் அறிவுகட்ட அடிமாடும் நரேந்திர மோடி. உலக பூமி பந்தில் பெண்கள் முதலாக உயிர்கொடை கொடுத்து தன் மார்க்க விடுதலைக்காக உழைத்தார்கள் என்றால் அது இஸ்லாமியர்கள் தான். அன்னை ரலியல்லாஹு அன்ஹா என்கிற மகத்தான மாமனிதர் அம்மா கதீஜாவை போலவே களத்தில் நின்று மாமனிதராக நின்று முதல் போராளியாக பெண்தான் சமூக விடுதலையை,
குறைஷி மக்களிடத்தில் இருந்து இந்த மக்கள் படுகிற துயரத்திற்காக முதலாக உயிர் பலியானவர் ஒரு பெண், இஸ்லாமிய பெண் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா என்கிற அந்த புனித தாய். இது எங்கள் வரலாறு. மண்ணின் மீட்சிக்காக, மக்களின் எழுச்சிக்காக, மார்க்க அறநெறிக்காக உயிர் கொடுத்த இஸ்லாமிய பெண், முதல் ஜிகாதி. இது எங்க வரலாறு. இவன் எங்களுக்கு சொல்லுவான், பாடம் எடுப்பான், எங்களுக்கு சொல்லுவான். இங்கன வந்து நின்றுகிட்டு ஆடு மாடு மேய்க்க வந்த அன்னக்காவடி நாய், நீ பாகிஸ்தானுக்கு போய் என்ன மசத்துக்குடா? நான் பாகிஸ்தானுக்கு போகணும்? என்ன மசத்துக்கு போகணும்? இது எங்கள் நிலம்டா. இந்த நிலத்தில் இந்தியா என்கிற தேசத்தின் விடுதலைக்காக 800 இஸ்லாமியன் செத்திருக்கான். எண்ணிக்கையின்படி அவ்வளவுதான். லட்சக்கணக்கான பேர் உயிர் கொடுத்திருக்கான். நாடு பிரிஞ்சப்ப கலவரத்தின் போதெல்லாம் அதெல்லாம் இவன் கணக்கெடுத்துக்கல. கேட் ஆஃப் இந்தியா என்று பாம்பேவில் இருக்கிறது. அதுல போய் பாரு, ஒரு பாப்பா, ஒரு ஆர்எஸ்எஸ் கார, ஒரு பிஜேபி கார, ஒருத்தன் பேர் அந்த கல்வெட்டுல இருக்கா? செத்தவன் புள்ளா இஸ்லாமியன் இந்தியாவின் விடுதலைக்காக. ஆனா இவன் சொல்லுவான், நம்பல. நீ கூனி குறுகி போய் நின்று வெக்கப்படுவ. நிமிர்ந்து நில்லு. உன்னை சிறுபான்மைன்னு சொன்னா அவனை செருப்பால் அடி. இப்படி இந்த உலகத்தில் உனக்கு சொல்லி கொடுத்த தலைவனை எவனாச்சும் இருக்கானா? உனக்கு வாரிய தலைவர் போஸ்ட், வக்பு வாரியத்தில் சொத்தை திருடி திங்க வாய்ப்பு, அதை தவிர வேறு ஏதாவது உனக்கு இந்த திராவிட திருட்டு கூட்டம் கொடுத்திருக்கிறதா? சிந்திச்சு பார். ஏமாந்து நிற்கிறீர்களே, அறத்தின் வழி நின்று வாழ்கிற இஸ்லாமிய சொந்தங்களே, இது எந்த விதத்தில் அறம்? எப்பேற்பட்ட சமூகம்? இந்த தேசத்தில் அந்நிய செலாவணியை அள்ளி கொண்டு வந்து கொடுத்து இந்த நிலத்திற்கு வருவாயை ஈட்டிக் கொடுக்கிற ஒரு அறிவு சமூகத்தை இவன் சொல்வான் சிறுபான்மை சமூகம்னு. நீங்க ஏமாந்துட்டீங்க, நீங்க ஏமாந்துட்டீங்க. அரசு பணிகளில் இஸ்லாமிய சொந்தங்கள் யாரும் இல்ல. யாராவது ஒருத்தன், ஒரு விஓவா, ஒரு தாசில்தாரா, ஒரு கலெக்டரா யார் இருக்கா? எல்லாம் அரபு தேசங்களுக்கு போயிடுறீங்க, எல்லாம் போயிடுறீங்க. நீங்கெல்லாம் அறிவு பெற்று வளர்ந்து விட வேண்டும் என்கிற புனித நோக்கத்திற்காக எங்கள் ஐயா காதர் மொய்தீன் அவர்கள் கல்லூரி கட்டி கொடுத்தார். படித்தோமா நாம்? படித்து அரசு அதிகாரத்திற்குள் வந்தோமா நாம்? யாரும் இல்ல. அரசு அதிகாரத்தை கைப்பற்றாது நீங்கள் எப்படி விடுதலை பெற முடியும்? 100 பேர் இருக்கணும்னா 60 பேர் அங்கிட்டு போ அரபு நாட்டுக்கு. மீது எல்லாம் எங்க இருந்திருக்கணும்? இந்த அரசு நிர்வாகத்திற்குள் வந்திருக்கணுமா இல்லையா? ஏன் வரல? அரசு வேலை அசிங்கம். விவோ வேலைக்கு போய் நின்னா அறாமு, நம்ம கையெழுத்து போட்டா காசு கொடுப்பான், நம்ம மார்க்க அறநெறிக்கு எதிரானதுங்கிறதுனால நீங்கள் அந்த அதிகாரத்தை பெரிதாக கருதவில்லை. ஒரு வியோவாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால், குறிப்பாக இஸ்லாமிய எங்கள் தாய் தமிழ் சொந்தங்கள் பெண்கள் அந்த பதவியில் இருந்தீர்கள் என்றால், தாயுள்ளத்தோடு மார்க்க நெறி கொண்டு எந்த சமூகத்திற்கு, இந்த மண்ணிற்கு நீங்கள் சேவை செய்வீர்கள். என்ன உங்க மார்க்கம் அதை சொல்லி கொடுக்குது. லஞ்சம் வாங்கிறது ஹலால்னு சொல்லி கொடுக்குது. அங்க அப்படி கிடையாது. அள்ளி குவிக்கிறான் பணத்தை, டன்னு டன்னா திருடுறான், கேட்க ஆள் இல்லை.
எங்கள் தம்பி ராஜுக்கு மார்க்க அறிஞர்கள்லாம் பெருமக்கள் எல்லாம் இப்போ ஃபோனை போட்டு பாடாப்படுத்திட்டாங்க. எப்படி உங்கள் தம்பி கரிகாலன் லஞ்சம் வாங்குறது ஹலால்னு சொல்லிட்டாருன்னு. அது தவறி வந்துருச்சு. நான் என்ன பெரிய அறிஞனா? உங்கள் பிள்ளை தானே, மன்னிச்சுக்கங்க. லஞ்சம் வாங்குவது ஹராம். நான் திருத்திக்கிறேன். அதுபோல இந்த உலகத்திற்கு, இந்த பூமி பந்திற்கு, இந்த பெருநிலத்திற்கு அந்நிய செலாவணியை அள்ளித்தருகிற அறிவு சமூகம் நீங்கள். உங்களிடத்தில் இருந்து பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்கிற இவர்கள் உங்களுக்கு என்ன திருப்பி செய்கிறார்கள்? எதை செய்கிறார்கள்? சிந்தித்து பாருங்கள். ஒன்றும் கிடையாது. ஆண்டு காலமாக அடிமை சாசனம் இருவரும் கட்சிகளுக்கு. என்ன சொல்லுவான்? பாரதிய ஜனதா கட்சி இங்க வந்துரும், பிஜேபி இந்த நாட்டுக்குள்ள வந்துரும். பிஜேபி வராம இருக்கணும்னா ஒரே வழி, மனித புனிதரான, மனிதருள் மாணிக்கமான, நடமாடும் பேரறிஞரான ஐயா ஸ்டாலினுக்கு நீங்க ஓட்ட போடணும் அப்படின்னு. இப்ப நம்ம வீட்டுக்கெல்லாம் ஒவ்வொருத்தன் இருட்டில் திருட்டுக்கோழி பிடிக்கிற மாதிரி வந்து டேட்டா கலெக்ட் பண்றான். எல்லா பயலும் இந்த 10 நாளா அதிராம்பட்டினத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க. 10-15 நாளா ஓரணியில் தமிழ்நாடு. ஏண்டாடே, நாங்க திண்டாடி தெருவில் நின்னோம். கஜாங்கிற ஒரு புயல் இந்த பூமியை புரட்டி போட்டுச்சு. அதிராம்பட்டினத்தை இருந்த தென்னை விவசாயிகள் செல்வந்தர்களாக, கோடீஸ்வரர்களாக, லட்சாதிபதிகளாக இருந்த எங்களையெல்லாம் புரட்டி போட்டு ஒரே நாளில் தெருவுக்கு கொண்டு வந்துச்சுரா. அப்ப எங்கடா போனீங்க? நீங்கெல்லாம் எங்க போனீங்க? இந்த அன்னக்காவடிகள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருட்டு கூட்டங்கள் எங்கடா போனீங்க? இப்ப வந்துகிட்டு டேட்டா கலெக்ட் பண்றாங்களாம். அது யாரு? ரெவென்யூ ஸ்டாப் ஒருத்தனோட வருவான், வந்து நின்னுகிட்டு குறிப்பெடுப்பான். என்னம்மா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வருதா? வருதுங்க. இல்லைங்க, இது எங்க வீட்டுக்கார வீடுங்க, நான் எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன், எங்க வீட்டுக்கார வீட்டில் கேட்டாதாங்க டேட்டா தெரியும் அப்படின்னோடனே, அப்படியாம்மா உங்க ஃபோன் நம்பரை கொடுங்க. எல்லாத்தையும் குறிப்பை எடுத்துக்கிறான். குறிப்பை எடுத்துக்கிட்டு நீங்க பணம் வந்துச்சு வரலன்னு சொன்னீங்கன்னா, எதிர்கட்சிக்காரன் வேற எவனுமா இருந்தா பிரச்சனையை கிளப்பி விடுறான் அந்த இடத்துல. இந்த திமுக காரன் ஓரணியில் தமிழ்நாடுங்கிறதுக்கு ஒரு மிஷின், அந்த மிஷினை, அந்த இயக்கத்தை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ரெவென்யூ ஸ்டாஃபை, வருவாய்த்துறை அலுவலர்களை வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து வீட்டில் நின்றுட்டு என்ன கேட்குறான்? உனக்கு எல்லா டேட்டாவும் வந்துருச்சான்னு கேட்டு முடிச்சுட்டு கடைசியாக சொல்கிறான், உன் ஃபோன் நம்பரை கொடுமாங்கிறான். ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு அவன் எட்டி விலகி போயிட்டான்னா ஓடிபி ஒன்று வருது. அந்த ஓடிபியை சொன்னா நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து விட்டீர்கள்ங்கிறான். இதே ஃபார்முலாவை எவன் தெரியுமா செஞ்சான்? இந்த மாட்டு மூலக்காரன் இருக்கான்ல, நரேந்திர மோடி. மிஸ்டு கால் ஸ்கீம். மிஸ்டு கால் கொடுத்தான்ல, மிஸ்டு கால் கொடுத்தா பாஜகவினுடைய உறுப்பினராகி விட்டீர்கள் நீங்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள்னு எங்க அக்கா, மரியாதைக்குரிய அந்த பெரிய அக்கா சொன்னாங்கல்ல, தமிழிசை அவர்கள் இருந்த காலத்துல மிஸ்டு கால், ஸ்டாலின் காலத்துல ஓரணியில் தமிழ்நாடுன்னு இந்த ஸ்கீமை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு தெருவெல்லாம் பண்றான். நான் கஜாவில் நாங்க விழுந்து கடந்தோம்ல, எங்க போன நீ? கேட்பார் இல்லாம கடந்தோம்ல. பெரும் விவசாயிகளாக இருந்த நாங்கள் ஒரே நாளில் வறுமை ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டோம்ல, ஏன் நீ வரல? இப்ப மட்டும் ஏன் வர்ற? இன்னும் 6 மாதத்தில் தேர்தல் இருக்குது. தேர்தல் வந்துட்டா போதும், சின்ராசுக்கு மக்கள் மேல அவ்வளவு பாசம் வந்துடும். ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ட்ரிப்ஸ் ஏத்துக்கிட்டே தமிழ்நாட்டின் பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறார் முதலமைச்சர். தமிழ்நாட்டு மக்களை பார்த்து கொண்டு இருக்கிறார் முதலமைச்சர். வெக்கமாவே இல்லையா? எத்தனை வருஷத்துக்கு தான் எங்களை ஏமாத்துவீங்க? எத்தனை ஆண்டுகள் இதே நாடகத்தை போட்டு போட்டு தமிழ் சமூகத்தை எதற்காக ஏமாற்றி கொண்டு இருக்கிறீர்கள்? உங்களுக்காக கஜா புயல் வந்தபோது இந்த பேராவூரணி, பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம் பெருநிலத்தை மீட்பதற்காக ஒரே ஒரு ஆபத் பாண்டவன், அன்னை தமிழ் சமூகத்தின் மகன் எங்கள் தலைவன் சீமான் மட்டும் தான் வந்தான். யாராச்சும் வந்தாங்களா? காஞ்சிபுரத்தின் மாவட்ட மண்டல செயலாளர்களை அழைத்து கொண்டு இத்தாத்தண்டி கண்டெய்னர் ட்ரெய்லர்ல தன்னால் முடிந்த இயன்ற உதவி பொருட்களை அள்ளி கொண்டு வந்து எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டு மக்கள் நின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் துயருடைக்க களத்தில் நின்ற கட்சி நாம் தமிழர் கட்சி. நீங்கள் பாதிக்கப்படும் போது பக்கத்தில் வந்து நின்ற தலைவன் எங்கள் அண்ணன் சீமான். கருணாநிதி மையம் வந்தாரா? இந்த ஓரணியில் தமிழ்நாடு, இந்த ஒய்யார கூட்டம் ஒருத்த வந்து நின்னானா? ஆனா இப்ப ஏமாத்துவான், ஏமாறாத. இப்ப என்ன பண்ண போறான்? விடுபட்ட லிஸ்டுக்கெல்லாம்
1000 ரூபாய் பணம் தர போறான், எல்லாருக்கும் கொடுக்க போறான், முடிவு பண்ணிட்டான், எல்லாருக்கும் கொடுக்க போறான். இது மறைமுக லஞ்சம், எப்படியாச்சும் வாக்கை பெற்றுணும். ஆனா டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இவன் என்ன பண்ண போறான்? 75 லட்சம் பேர் பயனாளிகள் இருந்தால் அந்த பயனாளிகளை பின் பாயிண்டா போய் நின்று இந்த கட்சியோட அன்னக்காவடிகள், இந்த ஊர்ல இருப்பான் பாரு, வெள்ளை வெட்டி கட்டிக்கிட்டு வேலை வெட்டிக்கே போகாம பெரிய பெரிய கார்ல வருவான். ஒரு பயலும் திமுக காரன் வேலை வெட்டிக்கே போக மாட்டான், இந்த முக்கத்திலே நின்றுகிட்டு இருப்பான். பல்லன்னு வேட்டி கட்டிக்கிட்டு வேலைக்கு போனான்னா பார்த்துருக்கியா? வெம்பாடு பட்டிருக்கானா? வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்த்தவனை பார்த்துருக்கியா? நீ வெளிநாட்டுக்கு போய் கோடிக்கணக்கில் பணம் கஷ்டப்பட்டாலும் உன்னால் கோடிக்கணக்கில் சேர்க்க முடியாது. இங்கே நின்று சேர்த்து வச்சிருக்கானே. ஏரிப்புறக்கரை தெருவில் இருக்கிற அந்த பஞ்சாயத்தில் இருக்கிற சொத்து பத்துக்களை எல்லாம் திருடி ஆவண திருட்டில் ஈடுபட்டிருக்கானே. நீ கேட்கிறியா? கேட்க மாட்ட. எல்லாத்தையும் முடிச்சுட்டான். எல்லாம் சர்வநாசமாகி இருக்கிறது இந்த திராவிட திருட்டு கூட்டத்தால். இந்த திராவிட திருட்டு கூட்டத்தை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தாது தமிழ் சமூகத்துக்கு விடுதலை இல்லை. இவன் ஏமாத்துவான், பிஜேபியின் எதிரி அவன் என்று. அவன் எப்போதும் பிஜேபி இடத்திலே மண்டி கிடப்பான். திராவிட திருட்டு கூட்டம் பாரதிய ஜனதா கட்சியை நெஞ்சுறுதியோடு எதிர்க்கிற வரலாற்று பெருந்தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான். நாங்க தான் கேட்கிறோம்ல, எல்லாம் எங்களை கேட்கிறான். அவரு முக்காமுத்து செத்து போயிட்டாரு. முக்காமுத்து வீட்டுக்கு எதுக்கு உங்க அண்ணன் ஸ்டாலின் போய் நிற்கிறாரு? அது என்ன முறை? இந்த ஈர வெங்காயம்லாம் ஏண்டா வெண்ணவெட்டி வீராசாமி, ஈர வெங்காயம் முக்காமுத்து இறப்புக்காக ஐயா ஸ்டாலின் அவர்களிடத்துல ஒரு மாண்பு கருதி போய் நின்று அவருடைய துயரத்தில் பங்கேற்று விட்டு வந்த எங்கள் தலைவன் சீமானை இவ்வளவு பேருக்கு இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்களா? விடிய காலில் 5 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எச்ராஜா வீட்டு கல்யாணத்திற்கு கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் சென்றாரே, எவன்டா கேட்டீங்க? எவன் கேட்டீங்க? கூட்டுக்களவாணி திருட்டு கூட்டம் இல்லையா நீங்கெல்லாம்? நாங்க சொல்லிட்டு போறோம். அவரு எங்க அப்பா செந்தமிழன் இறந்த போது மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் துக்கம் விசாரித்தார். அது ஒரு மாண்பு கருதி போறோம். அப்படியே எழுதுறான், வண்டி 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 வண்டியா எழுதுறான். சீமானை இந்த மக்களிடத்தில் இருந்து அந்நியப்படுத்த வேண்டும் என்று அவன் துடிக்கிறான். நீ ஏமாறாத, ஏமாந்ததெல்லாம் போதும். அதிலும் குறிப்பாக என்னரும் இஸ்லாமிய சொந்தங்களே, பழனி பாபா என்கிற வரலாற்று பெருந்தலைவனின் இரத்த சொந்தங்களே, ஏமாறாதீர்கள். பிறப்பால் இந்துவாக பிறந்த என்னிடத்திலே எங்கள் தலைவன் சீமான் தான் பழனி பாபா என்கிற மகத்தான தலைவனை படிக்க சொன்னான். நாங்கள் படித்தோம். பழனி பாபாவின் மறு உருவாக களத்தில் நிற்கிறோம். எங்களை தாண்டணும்டா. இங்கே இருக்கிற இஸ்லாமிய சொந்தங்களை எவனாச்சும் சிஐஏ, என்ஆர்சி, என்பிஆர் என்று குடியுரிமை கேட்டு வந்தால் வரலாற்று தலைவன் சீமானின் பிள்ளைகள் நாங்கள். என் தம்பி நானும், இடும்பவனும், கார்த்தியும், அண்ணன் இமாயனும், எங்கள் தம்பி சாமி அரவிந்தனும், இந்த பகுதியினுடைய மகத்தான தளபதி தம்பி ராஜுக்கு அவர்களும் வெட்டருவாலும் வேல்கம் போடும் களத்தில் அனுப்போம். தோன்றா திமுக காரன் ஓடி ஒளிஞ்சிருவான். நான் நிற்பேன். ஏன்? சாகின்பா கூட்டங்கள் நடந்த போது தமிழ் சமூக மக்களே, சாகின்பா கூட்டங்களில் பங்கேற்றதற்காக திமுக காரன் ஒருத்த மேல வழக்கு இல்ல. இதோ என் மீது வழக்கு இருக்கு, எங்கள் தம்பி துரைமுருகன் மீது வழக்கு இருக்கு, எங்கள் அண்ணன் இமாயின் மீது வழக்கு இருக்கு. உங்க பெரிய பள்ளிவாசல்ல உங்கள் உறவுகளுக்காக, உங்களுக்காக நாங்கள் வந்து பேசினோம் என்பதற்காக. நீங்கள் துன்பப்படும் போது, துயரப்படும் போது, நீங்கள் வருந்தும் போது உங்களுக்காக நிற்கிற எங்களை விட்டு மலை அள்ளி விற்பவன், மலையை வெட்டி விற்பவன், மணலை அள்ளி விற்கிற திருட்டு கூட்டத்தோடு அணி சேர்கிறீர்களே, உங்களை மறுமையில் ஏக இறைவன் மன்னிப்பாரா? ஏக இறைவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏக இறைவனின் தூதர் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், இறைவனுடைய வழிகாட்டுதலிலே சொல்கிறார், மலையவோ மணலையோ இயற்கை பொருட்களையோ மரங்களையோ தொந்தரவு செய்யக்கூடாது என்று சொல்கிறார். அப்படி பார்த்தால் இஸ்லாமியனாக, பட்டை போட்ட இஸ்லாமியனாக, சந்தனம் வைத்த இஸ்லாமியனாக நாங்கள் இருக்கிறோம். தொப்பி போட்டுக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதற்காக நீங்கள் ஆண்டாண்டு காலமாக சேவகம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? சிந்திச்சு பாருங்க. குர்ஆன் சொல்ற பாதையைத்தான் என் புனித தலைவன் அண்ணன் சீமான் பின்பற்றுகிறார். ஏக இறைவன் சொல்ல அருள்மொழியை தான் நாங்கள் பின்பற்றுகிறோம். என்ன? நாங்கள் மரங்களை வெட்ட மாட்டோம். ஏன்?
ஒரு போர் நடக்கும் போது கூட நெல் வயல்களை கொளுத்தக்கூடாது என்கிறார் நபி பெருமகனார் அவர்கள். ஒரு போர் நடக்கும் போது அந்த இடத்திலே இருக்கிற மரங்களை வெட்டக்கூடாது, கொளுத்தக்கூடாது, அடுத்த தலைமுறைக்கான சொத்து அது என்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் பெருமகனார் அவர்கள். ஆனா இவன் இருக்கிற மணல் எல்லாம் அள்ளி விற்கிறான், எம்சாண்டுங்கிற பேர்ல மலையை கொடைஞ்சு வெட்டி விற்கிறான். கேட்காம அவன் பின்னாடியே போய் நிக்கிறீங்களே அன்பிற்குரிய எங்கள் இஸ்லாமிய உறவுகளே, உங்களை எப்படி மறுமையில் ஏக இறைவன் ஏற்றுக்கொள்வார்? உங்களுக்கு எப்படி சொர்க்கத்தை தருவார்? ஆனா எங்களை மட்டும் கேட்பீங்க, பிஜேபியின் பி டீமோ? நாங்க பிஜேபியின் பி டீமா? உறுதியாக சொல்கிறோம், வரலாற்றில் இப்பத்தான் ராவணனின் வாரிசுகள் சரியான எதிரியை எதிர்பார்த்திருக்கான். இதுவரையும் இந்த திருட்டு கூட்டம் ராமனின் வாரிசுகள் ஏமாந்து இருக்கிறான். ராவண பேரரசனின் பேர பிள்ளைகள் தம்பி ராஜுக்கும் அண்ணன் இமாயினும் களத்தில் நிற்கிறோம். வா, நாங்க நிக்கிறோம். எங்களை தாண்டித்தான் இங்க எவனும் பிஜேபி உள்ள வரணும், வெளுத்து விட்டுருவோம். இவன் பூச்சாண்டி காட்டுவான், கருப்பு சவப்பு வெங்காயம் போடா, பெரிய கருப்பு புடுங்கிடுவாராம். அவர் மாநில செயலாளர், அவர் பருப்பு எங்க எல்லாமே வேகும், அதிராம்பட்டினத்தில் வேகாது, வீழ்த்துவோம். ஏன்? இது அன்னை தமிழ் சமூகத்தின் பூமி. அதற்கு ஒரே சான்று, பக்கத்தில் இருக்கிற மாரியங்கோயில்ல மிகப்பெரிய விழா நடக்குது. அந்த நேரத்திலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இந்த இடத்திலே ஒரு பொது நோக்கத்திற்காக ஒரு கூட்டத்தை போட்டிருக்கிறது. எங்கள் தமிழ் சொந்தங்கள், இந்து சொந்தங்கள் அனைவரும் பால் குடம் ஏந்தி கொண்டு வேல்களை குத்தி கொண்டு இந்த வழியிலே பவனி வருகிறார்கள். வந்த சொந்தங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர்களை பக்கபலமாக அனுப்பி வைத்த சொந்தங்கள் அதிராம்பட்டினத்தில் வாழ்கிற எங்கள் இரத்த சொந்தங்கள் நீங்கள் என்பதை நாங்கள் அறிவோம். ஏமாத்துவான், ஏமாறாத, நீ கடந்து பதறாத. இவனை பார்த்தாலே அதுலயும் கருணாநிதி கூட்டத்தை நம்பாத. நாங்க உயிரோட இருக்கிறதுனால தான் உங்களை மதிக்கிறான், நாங்க இருக்கிறதுனால தான். ஏன்னு கேட்டா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சீமான் என்கிற வரலாற்று பெருந்தலைவன் தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்காக களத்தில் நிற்கிறான். அவனை விட்டால் வளர்ந்து விடுவான் என்பதற்காக ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டு தெரியுமா உங்களுக்கு? ஒன்னும் வேற எதுவுமே செய்யாது. இந்த அறிவு சமூகத்தை அடிமை சமூகமாக மாற்றி நிறுத்தி இருக்கிறது திராவிட பெருங்கூட்டம். இந்த கூட்டத்திடமிருந்து மீட்க வந்த வரலாற்று பெருந்தலைவன் தான் அண்ணன் சீமான் அவர்கள். எதற்காக சீமானுக்கு வாக்கு செலுத்த வேண்டும்? சீமான் அப்படி என்ன மாற்றத்தை உருவாக்கிவிட போகிறார் இந்த மண்ணிலே? அன்பு சொந்தங்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். விவசாய நிலம் உலகத்தின் தலை சிறந்த தேன்கிண்ணம் சோழ பெருநிலம், டெல்டா பெருநிலம். இந்த பெருநிலத்தை, சோழ பெருநிலத்தை, தஞ்சை பெரும் பூமியை த கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் என்கிற பன்னாட்டு பெருநிறுவனத்திற்கு ஊட்டு போட்டு கொடுத்து, கையெழுத்து போட்டு கொடுத்து இந்த நிலத்தை மலடாக்கிய தலைவன் தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள். எதுக்கு? மீத்தேன் ஈத்தேன் எடுக்க, இந்த பூமிக்கு கீழே இருக்கிற இயற்கை வளங்களை திருடுவதற்காக. அந்த விவசாய பெருமக்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும். பிறகு என்ன? அதிராம்பட்டினம், ஏரிக்கரை தெரு, இந்த பகுதிகளில் எல்லாம் வாழ்கிற எல்லா சொந்தங்களுடைய பிரதான தொழில் கடற்கரை தொழில், மீன் பிடிக்கிறது. மீன் இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான சந்தை பொருளாதாரம். ஆனா கடலுக்குள்ள தமிழ் சமூகத்தின் மீனவன் மீன் பிடிக்க போக முடியாது. போனா என்ன பண்ணுவான்? சிங்களனுடைய கடற்படை சுட்டு கொல்லும். கேட்க ஆள் இருக்காது. ஏன் கடல் படை சுட்டுக் கொள்ளுது சிங்களனோட கடற்படை? இந்த இடத்திலே திராவிடத்தின் பட்டத்து இளவரசர் ஸ்டாலின் இருக்கிறார், நம் தோழன் இருக்கிறார். நாம் அதிராம்பட்டினத்தினுடைய மீனவனையோ கடற்கரை பகுதிகளில் வாழ்கிற மீனவனையோ சுட்டுக் கொன்றால் ஸ்டாலினுக்கு பதறாது, வழி வராது. அதனால் நாம கொள்ளுவான், கேட்க ஆள் இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? தமிழ்நாட்டினுடைய மீனவனுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் சீமான் என்கிற வரலாற்று பெருந்தலைவனினுடைய நாம் தமிழர் கட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும். வேற எதுக்காக இந்த கட்சி தமிழர் நிலத்தில் அதிகாரத்தை செலுத்த வேண்டும்? இழந்த உரிமைகளை மீட்க, இருக்கும் உரிமைகளை காக்க இருக்கிற வரலாற்று பெரும் வாய்ப்பு எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான். நீங்க நம்பி நில்லுங்க,
நீங்க நம்பி நில்லுங்க. எவனோடும் கூட்டணி கிடையாது தமிழர் நிலத்தில். சிந்திச்சு பாருங்க. 5 தேர்தல்களில் தனித்தே நின்று களத்தில் சற்றேற குறைய 36 லட்சம் வாக்குகளை பெற்ற ஒரு வரலாற்று பெருங்கட்சி மீண்டும் தனித்து நிற்கிறது. இந்த ஆற்றல், இந்த தைரியம், இந்த துணிவு எவன் தந்தது? 21 நாடுகளின் ராணுவம் தமிழீழ தேசிய திருநாட்டை அடிமையாக்க நினைத்து களத்தில் எங்கள் சொந்தங்களை கொன்றொழித்த போதும் இனத்தின் விடுதலைக்காக களத்தில் நின்று புரட்சி செய்தானே பெருமாவீரன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள். எவனிடத்திலும் மண்டியிட மாட்டோம். எதிர்த்து நின்று புரட்சி செய்து செத்து போனாலும் போவோமே தவிர இந்த திராவிட திருட்டு கூட்டத்திடம் சரணடைய முடியாது. அதிலும் இந்த திருடர்கள், திராவிட அண்ணா அறிவாலய திருடர்களிடமிருந்து தமிழர் நிலத்தை மீட்க வேண்டிய பெரும் பொறுப்பு தமிழ் சமூகத்தின் மக்கள் உங்களிடத்திலே கையளிக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக திமுகவை வீழ்த்த வேண்டும்? சிந்திச்சு பாருங்க. எதுக்கு வீழ்த்தணும்? எதுக்கு வெறி கொண்டு வன்மத்தோடு நிற்கிறோம்? இவ்வளவு அசுர பலத்தோடு தமிழர் நிலத்தில், இந்திய பெருநிலத்தில் நரேந்திர மோடி இருப்பதற்கு காரணமே திமுக தான். திமுக மட்டும் சரியான நேரத்தில் மிகச் சரியான அரசியலை செய்திருந்தால் குஜராத்தின் முன்னாள் முதலமைச்சர் நரேந்திர மோடி என்று ஓடி ஒளிந்திருப்பார் நரேந்திர மோடி. அந்த நரேந்திர மோடியை உலகெங்கும் அழைத்து கொண்டு வந்து இப்பேற்பட்ட அசுர பலம் கொண்ட மனிதனாக மாற்றியதே திமுக தான். எப்படா தம்பி சொல்ற கரிகாலா? கேளுங்க, நான் சொல்றேன் வரலாற. என்ன பண்ணா? குஜராத்தில் அப்பாவி இஸ்லாமியர்களை துள்ள துடிக்க பச்சை படுகொலை செய்தான் நரேந்திர மோடி சர்க்கார். அந்த நரேந்திர மோடி சர்க்காருக்கு எதிராக குஜராத்தின் முதலமைச்சராக நரேந்திர மோடி இருந்த சமகாலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியும் பாராளுமன்றத்திலே அந்த நரேந்திர மோடிக்கு எதிராக ஒரு கவன ஈர்ப்பை கொண்டு வந்து பாராளுமன்றத்தை முடக்க நினைத்த போது அந்த மோடிக்கு ஆதரவாக நின்றவன் யார் தெரியுமா? அல்லாவுக்கு பிறகு அனைத்தும் கருணாநிதி தான் என்று நம்பி நின்றீர்களே, அந்த கருணாநிதியின் மனசாட்சி முரசொலி மாறன் தான் திமுகவுக்கு ஆதரவாக. RSS காரங்க கூட அங்க நின்று பேசல. தொழுகைக்காக 5 நிமிட இடைவேளை விடப்படுகிறது. கடந்த மகரீபு தொழுகைக்கு கொஞ்சம் குழப்பமாகிவிட்டது. வேறு பள்ளியில் வாங்க சொல்லும்போது நிறுத்திவிட்டோம். அதனால் யாரும் தவறாக எண்ண வேண்டாம். தேசப்பற்று நன்றி. என் பெயர் துரைராஜ். வைகோக்கு
ஸ்டாலின் இருக்கிறார், நம் தோழன் இருக்கிறார். நாம் அதிராம்பட்டினத்தினுடைய மீனவனையோ கடற்கரை பகுதிகளில் வாழ்கிற மீனவனையோ சுட்டு கொன்றால் ஸ்டாலினுக்கு பதறாது, வழி வராது. அதனால் நாம கொள்ளுவான், கேட்க ஆள் இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? தமிழ்நாட்டினுடைய மீனவனுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் சீமான் என்கிற வரலாற்று பெருந்தலைவனினுடைய நாம் தமிழர் கட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும். வேற எதுக்காக இந்த கட்சி தமிழர் நிலத்தில் அதிகாரத்தை செலுத்த வேண்டும்? இழந்த உரிமைகளை மீட்க, இருக்கும் உரிமைகளை காக்க இருக்கிற வரலாற்று பெரும் வாய்ப்பு எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான். நீங்க நம்பி நில்லுங்க, நீங்க நம்பி நில்லுங்க. எவனோடும் கூட்டணி கிடையாது தமிழர் நிலத்தில். சிந்திச்சு பாருங்க. 5 தேர்தல்களில் தனித்தே நின்று களத்தில் சற்றேற குறைய 36 லட்சம் வாக்குகளை பெற்ற ஒரு வரலாற்று பெருங்கட்சி மீண்டும் தனித்து நிற்கிறது. இந்த ஆற்றல், இந்த தைரியம், இந்த துணிவு எவன் தந்தது? 21 நாடுகளின் ராணுவம் தமிழீழ தேசிய திருநாட்டை அடிமையாக்க நினைத்து களத்தில் எங்கள் சொந்தங்களை கொன்றொழித்த போதும் இனத்தின் விடுதலைக்காக களத்தில் நின்று புரட்சி செய்தானே பெருமாவீரன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள். எவனிடத்திலும் மண்டியிட மாட்டோம். எதிர்த்து நின்று புரட்சி செய்து செத்து போனாலும் போவோமே தவிர இந்த திராவிட திருட்டு கூட்டத்திடம் சரணடைய முடியாது. அதிலும் இந்த திருடர்கள், திராவிட அண்ணா அறிவாலய திருடர்களிடமிருந்து தமிழர் நிலத்தை மீட்க வேண்டிய பெரும் பொறுப்பு தமிழ் சமூகத்தின் மக்கள் உங்களிடத்திலே கையளிக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக திமுகவை வீழ்த்த வேண்டும்? சிந்திச்சு பாருங்க. எதுக்கு வீழ்த்தணும்? எதுக்கு வெறி கொண்டு வன்மத்தோடு நிற்கிறோம்? இவ்வளவு அசுர பலத்தோடு தமிழர் நிலத்தில், இந்திய பெருநிலத்தில் நரேந்திர மோடி இருப்பதற்கு காரணமே திமுக தான். திமுக மட்டும் சரியான நேரத்தில் மிகச் சரியான அரசியலை செய்திருந்தால் குஜராத்தின் முன்னாள் முதலமைச்சர் நரேந்திர மோடி என்று ஓடி ஒளிந்திருப்பார் நரேந்திர மோடி. அந்த நரேந்திர மோடியை உலகெங்கும் அழைத்து கொண்டு வந்து இப்பேற்பட்ட அசுர பலம் கொண்ட மனிதனாக மாற்றியதே திமுக தான். எப்படா தம்பி சொல்ற கரிகாலா? கேளுங்க, நான் சொல்றேன் வரலாற. என்ன பண்ணா? குஜராத்தில் அப்பாவி இஸ்லாமியர்களை துள்ள துடிக்க பச்சை படுகொலை செய்தான் நரேந்திர மோடி சர்க்கார். அந்த நரேந்திர மோடி சர்க்காருக்கு எதிராக குஜராத்தின் முதலமைச்சராக நரேந்திர மோடி இருந்த சமகாலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியும் பாராளுமன்றத்திலே அந்த நரேந்திர மோடிக்கு எதிராக ஒரு கவன ஈர்ப்பை கொண்டு வந்து பாராளுமன்றத்தை முடக்க நினைத்த போது அந்த மோடிக்கு ஆதரவாக நின்றவன் யார் தெரியுமா? அல்லாவுக்கு பிறகு அனைத்தும் கருணாநிதி தான் என்று நம்பி நின்றீர்களே, அந்த கருணாநிதியின் மனசாட்சி முரசொலி மாறன் தான் திமுகவுக்கு ஆதரவாக. RSS காரன் கூட அங்க நின்று பேசல. தொழுகைக்காக 5 நிமிட இடைவேளை விடப்படுகிறது. கடந்த மகரீபு தொழுகைக்கு கொஞ்சம் குழப்பமாகிவிட்டது. வேற பள்ளியில் வாங்க சொல்லும்போது நிறுத்திவிட்டோம். அதனால் யாரும் தவறாக எண்ண வேண்டாம். தேசப்பற்று. நன்றி. என் பேர் துரைராஜ். வைகோக்கு
அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நமக்கு ஒரு வரலாற்று பெரும் வாய்ப்பு அப்போது கிடைத்தது. நரேந்திர மோடி என்கிற நாசகர சக்தியை வீழ்த்துவதற்கான பெரும் வாய்ப்பு. குஜராத்தை விட்டு தாண்டாது அந்த பிம்பத்தை, அந்த பூதத்தை நம்மால் தடுத்திருக்க முடியும். அப்போது பாராளுமன்றத்தில் வலிமையான கட்சியாக இருந்து வாஜ்பாய்க்கு பக்கபலமாக உற்ற துணையாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணையோடுதான் இந்த பூமி பந்தில், இந்திய பெருநிலத்தில் அனைத்து பகுதிகளிலும் வேர்பரப்பியது பாஜக. அப்போது நரேந்திர மோடியை, அவரை சமூக குற்றவாளியாக, ஒரு இனத்தை படுகொலை செய்த படுகொலையாளனாக உலக சமூகத்திடத்திலே நாம் அம்பலப்படுத்தி இருந்தோம் என்றால் இந்தியா முழுவதும் இன்று காவி கொடி பறந்திருக்காது. அப்படி இந்தியா முழுவதும், கேரளா, தமிழ்நாடு தவிர, தென் பிராந்தியங்கள் தவிர அனைத்து பெரும்பான்மை மாநிலங்களில் காவி கொடி பறக்க காரணமாக இருந்தது கருணாநிதி கூட்டம் என்பதை தமிழ் சமூகத்தின் மக்கள் நீங்கள் உணர வேண்டும். நீங்க உணரணும். இவன் ஏமாத்துவான். நான் தான் வந்தேன்னா தான், திமுக வந்தாதான் உன்னை காப்பாற்ற முடியுமா? அன்னைக்கே மோடியை நாம் வீழ்த்தி இருந்தோம் என்றால் இந்த நாசகர படுகொலைகள் இந்த இந்திய பெருநிலத்தில் நடந்திருக்காது. இந்திய பெருநிலத்தில் இவ்வளவு அசுர வலிமையாக பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்காது. பாரதிய ஜனதா கட்சி வளர்வதற்கு காரணமே திமுக தான். ஆனா இவன் நம்மள்கிட்ட சொல்லுவான், நீ நம்பாத, பாஜகவை வீழ்த்த போகிறது நாம் தான். நீங்க நம்பாதீங்க. அவங்கள ஏமாத்திக்கிட்டே தெரியுமா, தெரு தெருவா ஏமாத்துவான், ஆண்டாண்டு காலமா ஏமாத்துவான். ஏன்னா இலவசமாக அவனுக்கு இஸ்லாமிய சொந்தங்களுடைய வாக்கு கிடைக்குது. இஸ்லாமிய சொந்தங்களுடைய வாக்கை வைத்துக்கொண்டு இஸ்லாமிய சொந்தங்களின் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு, கழக அரசு ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சிருக்கா? ஏதாச்சும் ஒண்ணு? இந்த அரசு வரும்போதுதான், இந்த அரசு அதிகாரத்தில் இருக்கும் போதுதான் திருப்பரங்குன்றத்தின் மலையில் பிரச்சனையை உருவாக்குறான் எச் ராஜா. திருப்பரங்குன்றத்தில் மலை, சிக்கந்தருங்கிற ஒரு பெரிய மனிதர் அந்த மக்களுக்கு மருத்துவ சேவை செய்து கொண்டிருந்தார். அவர் ஒரு ஆன்மீக பணியாற்றினார். அவர் ஒரு ஓரமா இருந்தார். அந்த மலை முழுவதும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அன்பொழுக பாசத்தோடு பண்போடு ஆண்டாண்டு காலமாக பழகி வந்தார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் வரும்போதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகளை கிளப்பி விடுவான். ஏன்? இவனுக்கு அவனின் துணை தேவை, அவனுக்கு இவனின் துணை தேவை. திமுகவுக்கு பாஜகவின் துணை தேவை, பாஜகவுக்கு திமுகவின் துணை தேவை. இந்த ரெண்டு பேரும் இந்த நிலத்தில் இந்த மக்களுக்கு எதிரான எல்லா துன்ப துயரங்களையும் செய்துவிட்டு நடிப்பான். இவன் தான் நடிப்பான். இந்த அயோக்கியர்களிடமிருந்து தமிழ் சமூகத்தை மீட்க பிறந்த மகத்தான தலைவன் தான் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள். அந்த வரலாற்று பெருந்தலைவனுக்கு நீங்கள் ஆதரவாக நில்லுங்கள். நாங்கள் கொண்ட கொள்கையில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். இந்த நிலத்தின் உரிமைக்காக எங்கள் தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள் எது வந்தாலும் எதிர்த்து நிற்போம். தனித்துத்தான் களத்தில் நிற்போம். 2026 தேர்தலிலும் நாங்கள் தனித்துத்தான் நிற்போம். தனித்தே உங்களை நம்பியே நிற்போம். எங்களை நீங்கள் ஆதரிக்கும் வரை, நீங்கள் நம்பும் வரை தனித்துதான் நிற்போம். ஆனால் உங்களுக்கு பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அதற்காக பாதுகாக்கிற போர் அரணாக எங்கள் தலைவன் சீமானுடைய கரங்களும் நாம் தமிழர் படையும் தான் இருக்கும். அதை உள்வாங்கிக் கொண்டு எதிர்வரும் தேர்தலிலே 2026 தேர்தலிலே நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் இந்த மண்ணில் நிற்பார். அவருக்கு ஆதரவு கொடுங்க. நாங்கள் இந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சி பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறும் போது மாபெரும் மாற்றத்தை உருவாக்கி காட்டுவோம். சின்ன சின்ன பேரூராட்சிகளில் எல்லாம் பாதாள சாக்கடை திட்டம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் நகராட்சியாக இருக்கிற அதிராம்பட்டினத்தில் ஏதாவது ஒரு இடத்துல பாதாள சாக்கடை திட்டம் வந்திருக்கு. மனித கழிவுகள் சரியான பாதைக்கு சென்று அது மனித மறுசுழற்சி செய்யப்பட்டு அது காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிற என்கிற வரலாறு இருக்கா? எல்லா நீர்நிலைகளையும் சாக்கடையாக மாற்றிய அயோக்கியர்கள் தான் இந்த திராவிட திருட்டு கூட்டம். நம்முடைய மார்க்கம் என்ன சொல்கிறது? நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கிறது.
நம்முடைய மார்க்கம் என்ன சொல்கிறது? இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கிறது. நம்முடைய மார்க்கம் என்ன சொல்கிறது? இந்த பூமி பந்து ஆடாமல் இருப்பதற்காக யாமே பூமி பந்தின் ஆணி வேறாக மலைகளை நட்டோம் என்கிறார் ஏக இறைவன் அவர்கள். ஆனால் அந்த மலைகளை அள்ளி திருடி வெட்டி திங்கிறான் எம்சாண்டுங்கிற பேர்ல இந்த திமுக. எல்லா மலைகளையும் வெட்டி அள்ளிட்டான். தமிழ்நாட்டின் மலைகள்ல எதுவுமே மழையா இல்ல. நீங்க எங்கேயாச்சும் தென் மாவட்டங்களுக்கு தேனி பக்கமெல்லாம் 6 மாசத்துக்கு ஒருக்க போயிட்டு வந்துட்டு 2 வருஷத்துக்கு ஒருக்க போனியல்னா அங்க இருந்த மலையை காணாம போயிருக்கும். அப்படின்னா என்ன? இந்த மலை முழுங்கி மன்னன்கள் தான் இந்த திராவிட திருட்டு கூட்டம். இந்த திராவிட திருட்டு கூட்டத்திடமிருந்து தமிழர் நிலத்தை மீட்பதற்காக தனித்து களத்தில் நிற்கிற நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவை தாருங்கள். நாங்கள் உயிரே போனாலும் எங்கள் உயிர் தலைவன் பெருமா வீரன் பழனி பாபா எப்படி இந்த சமூகத்திற்காக நின்று தன்னுடைய இறுதி மூச்சு வரை நின்று உழைத்து வீர மரணத்தை தழுவினாரோ அதே போல இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக உழைத்து நாங்கள் சாவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.